இந்தியன் பீனல் கோடு 1860க்கு ஈக்குவலண்ட்டான ஆக்ட் தான் பாரதிய நியாய சங்கீதா 2023. செக்ஷன் 312 ஐபிசியில் ஈக்குவலண்ட்டான பிஎன்எஸ் செக்ஷன் வந்து 88. காசிங் மிஸ்கேரேஜை பற்றி தான் இந்த செக்ஷன் பேசுது. கரு சிதைவித்தலை பற்றி. மிஸ்கேரேஜ் பி நாட் காஸ்ட் இன் குட் ஃபெய்த் பர்பஸ் ஆஃப் சேவிங் த லைஃப் ஆஃப் விமன். அப்போ அந்த பெண்ணோட லைஃப்பை சேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குட் ஃபெய்த்தோட நல்ல எண்ணத்தோடு அந்த மிஸ்கேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷன் படி ஒரு அஃபண்டராக வரவே மாட்டாங்க. வாலண்டரி காஸ்ட் ஏ விமன் வித் சைல்டு டு மிஸ்கேரேஜ். தன்னிச்சையாக அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல எண்ணம் இல்லாமல் கருச்சிதைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த பெண்ணோட அனுமதியே இல்லாமல் தன்னிச்சையாக அந்த செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷன் படி வந்து பனிஷ் பண்ணக்கூடிய நபர் தான். அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எய்தர் பனிஷ்மெண்ட்டு இம்ப்ரெசமெண்ட்டு மே எக்ஸ்டெண்ட் 3 years. அப்போ 3 yearsக்கு மேலே போகாத ஒரு இம்ப்ரெசமெண்ட்டு, அந்த இம்ப்ரெசமெண்ட்டு ரிகரஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆர் ஃபைன் உண்டு, ஆர் போத்தும் உண்டு. அப்போ ஃபைன் மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா போத்தும் உண்டு. 3 years இம்ப்ரெஸ்மெண்ட்டு அதோட வந்து ஃபைனு வந்து கட்டணும். அடுத்து இஃப் த விமன் பி குயிக் வித் சைல்டு ஷால் பனிஷ்டு 7 years அண்டு ஃபைன். அப்போ மேலே நம்ம பார்த்தோம் கருவில் இருக்கக்கூடியதை பற்றி சொல்லப்படுது. கீழே என்ன சொல்கிறாங்க, கருவில் இருக்கக்கூடிய அந்த கருவானது உயிர் பெற்று இயக்க நிலையில் இருக்குது. அப்போ குயிக் வித் சைல்டாக இருக்கிறப்ப அந்த சைல்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்கேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 7 years அண்டு ஃபைனும் உண்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து தேர்ட் பர்சனை பற்றி தான் பார்த்தோம். இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எ விமன் ஹூஸ் காஸ்ட் ஹெர்செல்ஃப் டு மிஸ்கேரேஜ். அப்போ அந்த பெண்ணே கருவுற்றிருக்கக்கூடிய அந்த பெண்ணே தன் கருவில் இருக்க குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க மிஸ்கேரேஜ் பண்ணுறாங்க, கருச்சிதைவு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷன் படி வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்களா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அவங்களும் இந்த செக்ஷன் படி அஃபண்டர் தான், அவங்களுக்கு இந்த செக்ஷன் படி பனிஷ்மெண்ட்டு உண்டு.